லூக்கான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 71 வசனத்திலே, உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பிள்ளை பொறுமையோடு கவனிக்க வேண்டும். உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ரெண்டாவது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல், முதலாவது விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ரெண்டாவது, பயம் இல்லாமல். மூணாவது, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தோடும் நீதியோடும். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? முதலாவது விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். அதே நேரத்தில் வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாது. பரிசுத்தமா வாழணும், நீதியா வாழணும். அதுவும் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல் ஸ்டேஜ் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பாவ அடிமையில இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறேன். சத்துரு கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், பயம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும். இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கிற ஒரு செக்ஷன் தொடரக்கூடாது. நம்ம தேவனோடு நடக்கணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும், 24 மணி நேரம் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்துல போய் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது.